முடியலங்கிற வார்த்தைகள் இனி நம்முடைய வாழ்க்கையில இல்ல. இனி சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில பாதைகளை பார்க்க முடியல, சில காரியங்களை நினைக்க முடியல. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்த ஒன்னு சொல்லுவேன். தேவ பிள்ளைக்கு இருக்கிற கிருபை என்ன தெரியுமா? உலக பிரகாரமா எதுவுமே இல்லைன்னா கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய பலனையும் கிருபையையும், மற்றவனால முடியாதவைகள், மற்றவனால ஆணி பார்க்கிறவைகள் எல்லாம் நீ ஈஸியா கேரி பண்ணிட்டு போயிருவ, ஈஸியா அதை வாங்கிட்டு போயிருவ. இனி வரப்போற பலன் ராஜ்யங்களை ஆள செய்யக்கூடிய பலன், ஆளுகை செய்யக்கூடிய பலன். ஆடுகளை அல்ல, சிறு கூட்டத்தை அல்ல, சிறிய காரியத்தை அல்ல. தேவன் உனக்கு கொடுக்கிற பலன் ராஜாக்களை, ராஜ்யங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் உனக்கு தந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தை நம்பி இருக்கிற உனக்கு அவராலே ஒரு பலன். பயப்படாதே, சந்தோஷமா நல்ல கை தட்டி உன்னுடன் இருக்கிறேன், ஆவியில் நிரம்பி நானே உன் தேவன், நாமன் பயப்படாதே ரகபா அடங்காதே, நானே உன் தேவன். என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க அப்ப அது சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, நான் நடக்க முடியலப்பா, எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேட்போமா? கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி
என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். சொல்லுமா ஏசப்பா, அறிக்கை பண்ணுங்க. ஓ உம்மாலே நான் சேனைக்குள் பாய்ந்து சென்றிடுவேன். சொல்லுமா, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். நாமே தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே ஆமென். நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. ஆகிய கர்த்தாவே இயேசுவே, நான் உங்களை நம்பியுள்ளப்பா. ஆமென். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என்ன அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே இயேசுவே, உம்மையே நம்பியுள்ளப்பா. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே சப்பா, நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுமா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. சப்பா, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. ரபகதுனா ரஷலரதுனா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆவியில நிரம்பி அழகா ஆண்டவரை துதிச்சோம், அவரை மகிமைப்படுத்தணும், ஒரு மேன்மையை பாடணும். ஓ உள்ளத்தின் ஆழத்தின் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஓ ரீகாபாதுனா அந்த ஆவி நிறைவோடைய ரீப்ராஹதுனா ரஷகரதுனா லீக்ராஹதுனா ரஷலரதுனா. எங்கள் பலனை உம்மை ஆராதிக்கிறோம். ஓ கிதியோனை ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று அழைத்தார். ஓ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னார். அவரோட பலத்தை கொடுத்து அவனை பராக்கிரமசாலி அழைத்த தேவன் இன்னைக்கு உங்களை என்னையும் ஓ பராக்கிரமசாலியை கர்த்தர் அழைக்கிறார். ஓ ரக்கதுனா மரஷகரதனா. ஹalleluya. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு புது பலத்தை வாஞ்சிக்கிறவர்களா இயேசுவா என்னை தாங்கிடுங்க ராஜா. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுவே. பலத்தாருமே. எல்லாரும் கேட்கலாமா? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல நிரம்பி அவருடைய பலத்தை வாஞ்சித்தவர்களாய் ரீபா கதுனா மாரா ஷரதுனா உம்பலத்தாய் எங்களை நிரப்பிடுங்க இயேசுவா. ஒராகபதனா ரஷகரதுனா ஒராபோ ஷகரதுனா கிரபோ பலத்தாருமே. பலத்தாருமே.
ஆவியானவரே ஒவ்வொருத்தரும் நிரப்புங்க ராஜா. ஓ பலன் தாங்க இயேசுப்பா. இந்த காலை வேளையில உங்க பலன் பரலோகத்தின் பலத்தால் எங்களை இடை கட்டுங்க. ரீக்ராபோ கதுனாரா ஷகபரபோ ராபா மாமா கதுனாலரா ஷலரதுனா கிரபோ. பலத்தால் வாஞ்சித்து கேட்கலாமா இயேசுப்பா? உங்க பலனை தாங்கப்பா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஒருவேளை நமக்கு பலன் இல்லைன்னா இந்த காலை வேளையில கர்த்தருடைய பலத்தை கேட்கலாம். உங்க பலத்தால் இடை கட்டுங்க ஒவ்வொருத்தரையும். எங்களை நடத்திடுங்க இயேசுப்பா. ஒரு புது பலன் ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். இந்த காலை வேளையில சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய ஒரு பலன் இறங்கட்டும். இந்த கடைசி கால அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும். ஒரு அபகதுனா மரஷகரதுனா கிரபோ லாபா பாபா 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 கபோ ரஷலரதுனா கிரபோ ரீபா பாபா கதுனா ரஷலரதுனா. ஆவில ஒரு பலன் உண்டாகட்டும் இயேசுப்பா. ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவே ரீபா கபதானா ரஷலரதுனா. ஆவியானவர் உங்க பலத்தால் எங்களை நிரப்புங்க இயேசுப்பா. ரபகதுனா ரஷகரதுனா. எங்க மாம்ச பலத்தை ஓடணும்னா will be a failure அப்பா. உங்க பலன் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பலன். ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உங்க பலன் வேணுமே. எல்லாரும் கேட்போமா இயேசுப்பா உங்க பலத்தை தாங்க. ரகபாபா மரஷலரதுனா ரீபாதான சுய பலத்தை நம்பினா நான் தோற்று போயிருவேனப்பா. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேணும். ஓ என் திறமையை நம்பினா நான் ஃபெயில் ஆயிருவேன் இயேசுப்பா. உங்களை இயேசுப்பா என் அறிவை நம்ப கூடாது. எப்பா உங்க பலன் எங்களை நிரப்பட்டும். ரீகாபாமா மரதனா ரீக்ராதுனா ரஷலபோ ரதுனா கிரபோ. இயேசுப்பா நிரப்புங்க ஒவ்வொருத்தரும் நிரப்புங்க. ரீமா மகதுனா ரஷலரதுனா கிரபோ. நிரப்பிடுங்க. ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு பலத்தை கட்டளையிடணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் வாய்களை திறந்து கேளு. உங்களுக்கு தெரியும் தானே உங்க பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்க சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கடந்து போகணும்னா ஒரு பலன் வேணும். கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்பதாக கெத்செமனேல ரத்தத்தில் வேர்வை வந்து ரத்தமாய் வெளிப்படுகிற அளவில் ஆண்டவர் அவ்வளவு பாரத்தோடும் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். போகிற பாதையில் நாம் ஜெயமாய் மேற்கொள்ள நமக்கு பலன் அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளையே இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்கலாம். ஆண்டவரே என்னை பலத்தினால் நிரப்பும் அப்பா. எங்களுக்கு பலன் வேணும். நாங்கள் நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே நாங்கள் எங்களை அறியாமலேயே நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. அறியாமலேயே நாங்கள் ஆண்டவரை திகைத்து நின்று விடுகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு பலன் தார். என் சூழ்நிலைகள் என்னை பலவீனப்படுத்துகிறது. என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் என்னை பலவீனப்படுத்துகிறது ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு பலத்தினால் எங்களை நடைபெற்று வேதம் சொல்லுகிறது. தாவீது வாழ்க்கையில அவர் சொல்றார், அவர் என்னை பலத்தினால் இடைகட்டி என் வழியை செவ்வையாக்கி என்னை பலத்தினால் இடை கட்டுவார். இன்னைக்கு ஆண்டவரும் ஒவ்வொருவரையும் அவருடைய பலத்தினால் இடை கட்டுவாராக. உள்ளத்தின் ஆழத்தில் இன்னைக்கு அந்த 2025 இந்த 3வது மாதம் முதல் வாரத்துல ஆண்டவரே உங்களுடைய பலன் என்னை நிரப்பட்டும், உங்க பலன் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம அவனுடைய பலத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகும். இன்னைக்கு அந்த பலத்தினால் ஆவியான நிரப்பட்டும். இனி வருகிற காலங்களில் ஒவ்வொரு நாட்களும் பின்வாங்காமல் கர்த்தருக்காக முன்னோக்கி செல்ல, முன்னேறி செல்ல இன்னைக்கு ஆவியானவர் நம்மை பலத்தினால் இடைகட்டும்படியா எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாருக்கெல்லாம் இன்னைக்கு பலன் வேணுமோ அவங்கெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. என் குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவரே, என் குடும்ப காரியங்கள்ல என் வாழ்க்கை பாதைகள் ரொம்ப கடினமாக இருக்கிறது, என்னால நடக்க முடியாதபடி இருக்குது ஆண்டவரே. ஒரு நேரம் நல்லா இருக்கிறேன், ஒரு நேரம் ஏதோ ஒரு உற்சாகத்துல உங்க சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பலப்படுறேன். ஆனா அதே நேரத்துல அநேக நேரங்கள்ல நான் பலவீனப்பட்டு நான் சோர்ந்து போகிறேன். எனக்கு பலன் தாங்க. அப்பாட்ட கேட்கலாமா? நமக்கு கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பாட்ட கேளுங்க, எனக்கு பலன் தாங்க ஏசப்பா.
இந்த காலத்தை நான் சர்வை பண்ணி போக, இந்த சூழ்நிலைகளை தாண்டி போக, இந்த கருமையான பாதைகளை நான் கடந்து போக எனக்கு பலன் தாங்க. சாதாரணமான ஒரு உலகத்துல வாழல. வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் ஒருத்தன். ஆனா அவன் மத்தியிலெல்லாம் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே தீங்கு நாள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட ஒண்ணே கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் அரராத் கர்த்தருடைய கரங்களை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவரையும் பலத்தினால் கர்த்தர் நிரப்பட்டு சொல்லலாமா? அருமையான பாட்டு, எவ்வளோ வருஷத்துக்கு முந்தி இந்த பாட்டை நான் பாடி இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஆரம்ப நாட்கள் ஊழியங்கள் எல்லாம் இந்த பாடலை பாடி பாடி அழுது இருக்கிறேன். எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. நீங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேட்க போறீங்க, ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாங்க. ஒவ்வொருவரும் கேட்போம், கேளுங்க. உங்க சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் தானே. ஆண்டவரே எங்களுக்கு பலன் வேணும், நாங்க பலன் இல்லாமல் இருக்கிறோம். வெளி பார்வைக்கு மனுஷனுக்கு அது புரியா, ஆனா நாங்க பலன் இல்லை, உள்ளத்தில் நாங்க சோர்ந்து போய் இருக்கிறோம். எளிய அவ்வளவோ பெரிய தேவ மனுஷன்தான், ஆனா பலன் இல்லாமல் படுத்திருந்த போ கர்த்தர் அவனை பலப்படுத்துவதற்கு தேவதூதனை அனுப்பினார். அவனுக்கு போஜனத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் தேவதூதனை அனுப்பினார். அவனை எழும்பி நடக்க செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார். ஐயனால் உங்களை எழும்பி நடக்க செய்வார், உங்களை நிலை நிறுத்துவார். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, அப்பா எனக்கு பலன் தார். கேட்கலாமா? ராபா சாண்டா லாடா லகாமா. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நிரப்பிடுமே. சொல்லலாமா? பலன் தாருமே. அப்பா எனக்கு வேணும், எனக்கு இந்த பலன் வேணும். எத்தனையோ ஆண்டவர், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ தவிப்புகள், தனிமைகள், எனக்கு பலன் வேணும். இந்த போராட்டத்தை தாண்டுவதற்கு, இந்த உபத்திரவத்தை தாண்டுவதற்கு, இந்த காலங்களை தாண்டுவதற்கு இயேசுவே ரகபா உம்பலதா உம்பலதா இன்னும் ஆசையா பலன் தாருமே. அப்பாவை பார்த்து எனக்கு பலன் தாரும், என் குடும்பத்தை நடத்தி செல்ல எனக்கு பலன் தாரும், என் சூழ்நிலைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தாரும். ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் என்னை இன்னும் ஆசையாய் பலன் தாருமே. ஓ பலன் தாருமே இயேசுவே. அப்படியே உட்கார்ந்த வண்ணமாவே எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுங்க. உட்கார்ந்த வண்ணமாகவே உள்ளத்தினாலும் ஜெப நிலையில தேவ பிரசன்னத்துல உங்க பலன் எனக்கு வேணும் இயேசுவே. உங்க பலத்தா ஒவ்வொருவருக்கும் நீங்க அந்த பலத்தை தருகிறார். ஏமான் ஏமான் பலன் தாருமே. அப்பா எங்களுக்கு பலன் தாங்க. எல்லாவற்றையும் முடியல ஆண்டவரேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைங்க, நடக்க முடியல என்னால, நிக்க முடியல என்னால, எனக்கு பலன் தாரோ. எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க, நான் தனித்து நிற்கிறேன் ஆண்டவரே, யாரும் இல்லாதபடி இருக்கிற ஆண்டவரே, எனக்கு துணையா யாருமே இல்ல, ஒரே ஒரு நம்பிக்கை நீர் மட்டும்தான்.
ஆனா நீங்க இன்னைக்கு எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்துங்கப்பா. எனக்கு பலத்தை தாரும். இந்த பாதைகளை கடந்து போக எனக்கு பலன் தாரும். இந்த உபத்திரவத்தை கடக்க எனக்கு பலன் தாரும். இந்த தண்ணீர்களை கடக்க எனக்கு பலன் தாரும். இந்த அக்கினியில் நடக்க எனக்கு பலன் தாரும். மனுஷன் என் தலைமையில ஏறி போய் கொண்டிருக்கிறானப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா. தேவ பிள்ளையே, நீ கேட்கும் போது இன்னைக்கு ஆண்டவருடைய பலன் உன்னை நிரப்ப போகிறது. அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். மனுஷன் தானே உன்னை கைவிட்டா, மனுஷன் தானே உனக்கு எதிர்த்து நின்றா, அவர் உன்னை கைவிடலையே. அவர் உன் பட்சமா தானே நிற்கிறார். இன்னைக்கு உன்னை பலப்படுத்தி, பயப்படாதே என் சிறுமந்தையே, நீ பயப்படாத. எஸ், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். அலா கபா பலன் தாருமே. பாதைகளை கடந்து போக, சில பாதைகளை நாளைக்கு எப்படி கடப்பேன்னு தெரியல, நாளைக்கு நான் எப்படி என்னுடைய சூழ்நிலை ஆக போகுதுன்னு தெரியல. அப்பா, இன்னைக்கு ஆண்டவருடைய பலன் உன்னை நிரப்புமானால் உன்னை சேனைகளுக்குள் பாய, அவராலே சேனைகளுக்குள் பாய உனக்கு ஒரு பலத்தை இன்னைக்கு தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க அப்படி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பலன் தாருமே. பலத்தா ஒரு அருமையான பாட்டு. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை உணர்ந்து கதறி நீங்க நினைச்சுக்கோங்களேன். எலியாவை பலப்படுத்தினவர் அப்பமும் இறைச்சியையும் கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது எலியா, இதுலயே நீ சோர்ந்து போவாயானால் நீ ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண வேண்டியதா இருக்கிறது, நீ தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ண வேண்டியதா இருக்கிறது நீ சொல்லி அப்பா அவனை தட்டி எழுப்பி பலப்படுத்தி அவனை நடக்க பண்ணினார், பலப்படுத்தினார். ரதத்தின் மேல், அக்கினி ரதத்தின் மேல் அவனை ஏற்றி கொண்டு போனாரே. ஒன்னே ஒன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கதறணும். இதெல்லாம் சும்மா பாடலா பாடிடக்கூடாது, உள்ளத்துல இருந்து கதறி பாடணும். எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசையை கேட்க போறீங்க? ஆமென். வாழ்க்கையில நொறுக்கப்பட்டு திக்கற்ற நிலைமையில, தனித்து விடப்பட்ட நிலைமையில, அப்பா எங்களுக்கு பலன் இல்லை, இந்த சூழ்நிலை கடந்து போக எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. அன்னைக்கு நாங்க விசுவாசிக்கிறோம், இந்த பாடல் நாங்க பாடும் போது நீர் எங்களுக்கு பலன் தருவி, எங்கள் ஆத்துமாவை நீர் தேற்றுவி, உடைய மகிமையினால் எங்களை நிரப்புவி. நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அந்த பலத்தினால் உங்களை நிரப்புவார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய பலன் இன்னைக்கு நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய பலத்தினால் நம்ம இடைகட்ட போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஜெபவிலை, ஜெப சிந்தையோடு ஜெபத்திலேயே இதை பாடும்படியா ஆண்டவரே எங்களுக்கு பலன் தார், பலன் தார். வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட எத்தனையோ பேர் நம்முடைய செய்தியை கேட்கிறார். எத்தனையோ உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே அடுத்தது எங்களுக்கு என்ன செய்வோன்னு தெரியல, அடுத்தது எங்க ஸ்டெப் எடுத்து வைப்போன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி நடப்போன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. எங்களை சுத்தி இருளா இருக்கிறது மாதிரி இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் உன்னை ஒண்ணு சொல்றேன், அவர் இன்னைக்கு உன்னை பலப்படுத்துவாரையானா அவருடைய மகிமை உன்னை மூடும். நிச்சயமாய் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகிமையான இடத்துல அவர் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் பலன் உன்னை இன்னைக்கு தாங்கும். எத்தனை தேவ பிள்ளை நம்புறீங்க? பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை உடைக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க, அன்னைக்கு பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் இனி உனக்கு வாழ்க்கையில விளங்கும். இனி உன்னை அவருடைய பலத்தினால் உன்னை நிரப்பு, அவருடைய மகிமையினால் உன்னை நிரப்பு, உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தாப்பா எனக்கு பலன் தார். ஆராதனையில் இந்த கேளுங்களேன், ஆராதனை இதை கேட்போமா? சின்ன சின்ன காரியத்தை பார்த்து கூட நம்ம சோர்ந்து படுத்துறோம் தானே. சின்ன சின்ன விஷயம் தான், சாதாரணமான காரியம் தான், ஆனா அது ஒரு பெரிய பாதிப்பை தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில உன் ஆத்துமாவில் உண்டாக்குகிறது, உன் வாழ்க்கையில உண்டாக்குகிறது. சோர்ந்து போயிடுற, ஜெபத்தை அந்த நேரம் மறந்து போயிடுற, அவரை தேடுகிறத மறந்து போயிடுற,
உன் பாரம் தான் உனக்கு பெருசா தெரியுது. ஆனா இன்னைக்கு அது எல்லாவற்றையும் பாரமான நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இன்னைக்கு அவருடைய சமூகத்துல, அப்பா எனக்கு உங்க பலத்தினால் என்னை நிரப்பும், உங்க பலன் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு தம்முடைய பலத்தினால் உங்களை அலங்கரிப்பார். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற தேவனுடைய வார்த்தையின்படியாய் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் புது பலன் அடைவார்கள். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எங்களை புது பலத்தினால் நிரப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, தேவ பிள்ளையே, உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. எஸ், உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி, எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். இன்னைக்கு அந்த பலத்தின் அபிஷேகம் இந்த தேவ சமூகத்துல 100 மணி நேரங்கள் ஜெபத்துல காத்திருந்த கர்த்தருடைய பிள்ளைங்க, அவர் சமூகத்தை நோக்கி வந்த பிள்ளைங்க, அவரை ஆராதிக்க வருகிற பிள்ளைங்க, அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்பி பலன் நம்மை நிரப்ப, பலன் நம்மை நிரப்ப. கேட்கலாம், ஆண்டவரே உங்க பலன் எங்களுக்கு வேணும், உங்க பலன் இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். பாடலாமா? முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலைகள். படலாமா? நான் கடந்து வந்த பாதைகள், ஆமென், எனக்கு பலன் தாங்கப்பா, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில் கொள்ளுங்க. ஏசப்பாட்ட கேளுங்க. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்து நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்து சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன் சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன் கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க அப்பாவது சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, நான் நடக்க முடியலப்பா, எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேட்போமா? கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க கரத்தில். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், முட்கள் வேலிகள், என்னால் பலத்தால் ஆள பார்த்தேன் ஆள முடியல,
என் பலத்தா படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் நாள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பலத்தா படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா அப்பா. ஆமென், ஆமென். தாங்கிக் கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், அப்பா முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாமதன. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியாமா? முடியலப்பா. என் சுயபலத்தா ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தா நடந்து பார்த்தேன். என் சுயபலத்தா ஓடி பார்த்தேன், என் மனபலத்தா நடந்து பார்த்தேன். என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால். அப்பா ஒரு பாரத்தோட, ஒரு ஜபத்தோட இந்த பாடலை பாடுவோமா? நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. அப்பா எனக்கு பலன் தாங்க, எனக்கு பலன் தாரும். என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல. தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில். தாகவா நடக்க முடியல டாடி, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. என்ன தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க, கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில், ஏந்திக் கொள்ளுங்க. பலன் தாங்க இயேசுவா, பலன் தாங்க. எத்தனை பேர் சின்ன ஜபந்தான் அதன் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து எளிமையான முறையில் ஒரு அப்பாட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க, எனக்கு பலன் தாங்க இயேசு சுவாமி. அவர் தருவார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேளுங்க ஏசப்பா. வாயை திறந்து கேட்கணும். உங்க பாதை எல்லாம் தெரியும் தானே, உங்க சூழ்நிலை எல்லாம் தெரியும் தானே. எனக்கு பலன் தாங்க ஏசப்பா. பலன் தருவார். கேரி தாற்று நீர் வற்றினால் தேசமே பஞ்சத்துல மாடி போனா, பானையில மாவு இல்லாம போனால் உனக்கு பலன் தருவார். உன்னை மகிமையாய் நிறுத்துவார், உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இப்பொழுது புலம்பி அழுது புலம்புகிற நீங்கள் ஆனந்த களிப்படையத்தக்கதா கர்த்தர் அப்படிப்பட்ட அபூர்வமான அற்புதமான கிரியைகளை உங்களுக்காக கர்த்தர் செய்வார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவர் என் நம்பிக்கை, அவர் எனக்கு எல்லாம், அவரே எனக்கு பலன். நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலையானவர். நாமத்திற்கே மகிமை ஆண்டவரே.
ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும், ஆவியிலையும், ஆத்துமாவிலையும், சரீரத்திலையும் பலத்தை கொடுத்து உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆராதனையில ஒரு பலத்தினால் எங்களை நிரப்பு. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலத்தை கொடுக்கிறவரப்பா. நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுத்து ஆசீர்வதி. நன்மை நான் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் ஆராதனையில கர்த்தர் நம்மை பலத்தினால் நிரப்ப போகிறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பலத்தினால் நிரப்ப போகிறார். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், உடைந்து போயிருக்கிற பிள்ளைகள், அங்கலாய்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் லைஃப்ல ஆண்டவர் பலத்தினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு வேணும் இன்னைக்கு கர்த்தருடைய பலன்? எனக்கு வேணும். என் சுய பலத்தினால் அல்ல. மாம்சம், பைபிள் சொல்லுது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. தேவ பலத்தில் நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களை எழுப்புவாராக. எத்தனை பேர் ஆசைப்படுங்க? அரராத்துல வந்திருக்கிற இந்த ஆராதனையில் வந்திருக்கிற, இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு கர்த்தர் பலத்தை கொடுத்து, ஆமென். கர்த்தர், வேதம் சொல்லு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு, சங்கீதம் 29:11 கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரா? சொல்லுங்கய்யா, எல்லாரும் சொல்லுங்க சத்தமா பலன். சத்தமா சொல்லுங்க பலன். நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க பலன். எத்தனை பேருக்கு வேணும் பலன்? அவர் எனக்கு பலன் கொடுப்பார். ஆமென், ஆமென். பலன் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் முதல்ல செய்யற காரியம் என்னன்னா, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு முதல்ல கர்த்தர் என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பாப். ஆமென். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் முதலாவது செய்கிற காரியம் என்னன்னா பலன். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறது என்னன்னா பலன். பாதை எவ்வளவு மோசமான ஒரு பாதையா இருக்கிறது. உன்னுடைய பாதைகள் கடக்க முடியாத பாதையா இருக்கிறது. இதை எப்படி நான் தாண்ட போகிறேன்? இதை எப்படி நான் கடக்க போகிறேன்? நடக்க முடியலையே ஆண்டவரே, இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன்? ஆண்டவர் உனக்கு முதலாவது பலப்படுத்தி, முதல்ல கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனை முதல்ல என்ன செய்வார்? பலன் படுத்துவோம், முதல்ல தைரியப்படுத்துவோம், பலன் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்த்து பயந்து இருக்கிற, பயங்களாய்க்கிற, என்ன நடக்கும் தெரியாது, கேள்விக்குறியா இருக்கும், சூழ்நிலை எப்படி போகுதுன்னு தெரியாது, அந்தகாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். ஐயோ, இந்த பள்ளத்தாக்கை எப்படி கடந்து போவேன்? இதை எப்படி நான் தாண்டுவேன்? அந்த ஒரு சிந்தனையில உன் வாழ்க்கையில நீ சோர்ந்து போகும்போது உன்னை ஆவியுடைய வார்த்தையினால் தைரியப்படுத்தி உனக்கு பலன் கொடுத்து தைரியப்படுத்துவார். நம்ம ஆண்டவரை மாதிரி தைரியப்படுத்த எவனாலும் முடியாது. ஆமென். மேஜிக் மாதிரி கிரியை செய்கிறது தேவனுடைய காரியங்கள் அல்ல. அழகா நடத்துவார். ஆமென். முதல்ல இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னத்துல 100 மணி நேரம் நேற்றைய தினம் ஜெபத்தை முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவ்வளவு பலனாய் கர்த்தர் நிறுத்தினார். அவருடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்தினார். உன் வாயை கூர்மையான பட்டயமாக்கி உமது கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து உன்னை துலக்கமான அம்பாக்கி தமது அம்பரா துணியிலே உன்னை மூடி வைத்தார் என்று, இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உன்னை கூர்மையான அம்பாக்கி. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியால் இந்த 3வது மாதம் கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்வார்? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். சத்தமா சொல்லுங்க பலன். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?
ஆமென். முடியலங்கிற வார்த்தைகள் இனி நம்முடைய வாழ்க்கையில இல்ல. இனி சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. சில பாதைகளை பார்க்க முடியல, சில காரியங்களை நினைக்க முடியல. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்த கூடாரத்துல பலவீனப்பட்டிருப்பீங்க, மனதளவில் சோர்ந்து போயிருப்பீங்க. உடனே ஒண்ணு சொல்றேன், தீர்க்க தரிசனமா இதெல்லாம் வார்த்தை அப்படியே ஆவியில வரது வாங்கிக்கோ. கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து உங்களை நிலை நிறுத்தி, எந்த இடத்துல உன்னை பலன் இல்லாதபடி சத்துரு விழுங்கலான வகை தேடினானோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உன்னை நிலை நிறுத்தி உன்னை அவருடைய ஸ்தானத்தில் மகிமையாய் நிறுத்தவர் வல்லவராய் இருக்கிறார். தள்ளப்பட்ட இடத்துல உன்னை பலமா நிலை நிறுத்துவார். ஒதுக்கப்பட்ட இடத்துல உன்னை பலமா நிலை நிறுத்துவார். உனக்கு பலன் கொடுத்து அவருக்கு சாட்சியாய் உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு அந்த பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் நிலைமையை நினைக்கும் போது என் மனசு சோர்ந்து போகிறது, உடைங்கி போகிறது. என்னுடைய குடும்பத்தை நினைக்கும் போது நான் உடைந்து போகிறேன். என் எதிர்காலத்தை நினைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில இருளாய் தருகிறது, பயமாய் இருக்கிறது. ஆண்டவரே, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி, கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்கு ஒரு பலன் உண்டு. கர்த்தருடைய சமூகத்தை நம்பி இருக்கிற உனக்கு அவராலே ஒரு பலன். குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டு பண்ணுகிறவர், அவர்களை பலப்படுத்தி அவர்களை நிற்கச் செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை பலத்தால் இடை கட்டுவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலத்தால் இடை கட்டுவார், உன்னை பலப்படுத்துவார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க. பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உன்னை பலப்படுத்துவார். ஆமென். அவருடைய பலன் சாதாரணமான பலன் அல்ல. கர்த்தர் உனக்கு பலனா இருப்பார்னா நான் உன்னை பலப்படுத்துவேன். அவர் நம்மளை பலப்படுத்தினார்னா அந்த வெளிச்சம் வந்து பவுலுக்கு இருந்ததுனாலதான் பவுல் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. இதை செய்யல, அதை பண்ணல. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும். வார்த்தை உங்களை வாழ வைக்கும். வார்த்தை உங்களுக்குள்ள கிரியச்சை. நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிச்சு, ஆமாண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு பலன் தருவீர், எனக்கு அற்புதங்களை நீர் செய்வீர், எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே. கைதடி பாடலாமா? நானே உன் தேவன், சகாயம் செய்திடுவேன். அகதலகமா சகாயம் செய்திடுவேன். நீதியின் வலக்கரத்தா நடத்திடுவே. நீதியின் வலக்கரத்தா நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. இந்த பாட்டு தெரியுமா? ஆனா அந்த பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்கு? அழகான ஃபாதர் எழுதின பாட்டு. இந்த பாட்டு என் வாழ்க்கையில ஒரு அனுபவத்துல இருந்தா அந்த பாட்டு என்ன பலப்படுத்துச்சு. 2017 நினைக்கிறேன், மலேசியால ஊழியத்தை செஞ்சுட்டு பினாங்னு ஒரு ஐலாண்ட் இருக்காங்க.
அங்க நான் ஊழியத்தை செஞ்சுட்டு வேற ஒரு சபைக்கு மீட்டிங் போகும்போது எனக்கு ஒரு த்ரெட்டனிங் கால் வந்தது. ஏன்னா நம்ம டூரிஸ்ட் வீசால தான் நம்ம அங்க போனோம் இல்லையா? நிறைய கூட்டங்கள் நமக்கு அங்க ஆண்டு நிறைய கிரியைகளை அந்த தேசத்துல செஞ்சது இன்னைக்கும் சாட்சியா இருக்கிற. அப்ப அங்க எனக்கு ஒரு த்ரெட்டனிங் வந்தது. உங்களை நான் என்ன பண்றேன்னு பாரு, நீ எதற்காக நீ இங்க வந்துட்டு எந்த வீசால வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை கம்ப்ளைண்ட் போலீஸ் எங்க மலேசியால எப்படி இருக்கு யோசித்து பாரு. அம்மா இல்லையா என்ன ஆகும்? அப்ப நான் கூட இருக்கிறவங்க விசாரிக்கிறேன், ஒருவேளை இந்த மாதிரி அப்படி பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? வீசாவே என்ன பண்ணிடுவானுங்க, பாஸ்போர்ட்டை என்ன பண்ணிடுவானுங்க, சீஸ் பண்ணுவானுங்க, நிறைய காரியங்களை சொன்னானுங்க. அதுக்கு பிறகு அந்த தேசத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, ஈஸியா போகவே முடியாது. அந்த நேரம் அந்த மலேசியால ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு பாலம், கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேல ஒரு கடலுக்குள்ளேயே பாலம் இருக்கும். கடலுக்கு உள்ளேயே பாலம் வச்சு அந்த அதுல போயிட்டு இருக்குது. கார்ல ஒரு தம்பி இன்னொரு சபைக்கு மீட்டிங்காக கூட்டு போயிட்டு இருக்கிறான். என்ன என் மனசெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு த்ரெட்டிங் சாயங்காலம் வருது, மீட்டிங் சாயங்காலம் 8 மணிக்கு மீட்டிங், சாயங்காலம் 4 மணிக்கு இந்த கால் எனக்கு வருது, உங்களை நாங்க பண்ண போறோம் அப்படி இப்படிங்கும் போது அது யாருன்னா புறஜாதியெல்லாம் கிடையாது, கிறிஸ்தவன் தான். இது புரியல நிறைய பேருக்கு. அடுத்தவன் நம்மளை மிரட்டல, வேற ஒரு சபை வேற ஒரு சபையில் உள்ள ஆட்கள் மிரட்டுது. ஏன்னா அதுல ஒரு பொறாம அந்த கூட்டங்கள்னால ஒரு மனசுக்குள்ள ஒரு என்னதான் நம்ம வெளியே பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு தைரியமான ஆள் மாதிரி தெரியும். ஆனா எல்லா மனுஷனுக்கும் கலக்கம் வரும். கரெக்டா இல்லையாங்க? யாரும் தைரியமாவே எல்லா நேரமும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெளியே அப்படி இருப்பாங்க, அப்படி காட்டிக்காத மாதிரி இருப்பாங்க, அவ்வளவு. உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கும். அதுவும் நம்ம ஊர்னா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கும். வேற ஒரு தேசத்துல யோசித்து பாருங்க, மனசுக்குள்ள அங்கலாய்த்துட்டு மீட்டிங்க்கு போற எப்படி இருக்கும்? மீட்டிங் போற ஈஸியா ஒரு ஊழியம் செய்யறதுலாம் மூட்டை தூக்கிட்டு போயிடலாம் ஈஸியா. பலிபீடத்துல பிரசங்கிக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. இங்க நிக்குறதுன்னா இங்க மைண்ட் ஃப்ரீயா இருந்தால் மட்டும்தான், ஆவியிலையும் இங்கேயும் ஃப்ரீயா இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நின்று பேச முடியும். ஆனா தேவ ஊழியர்கள் வாழ்க்கையில் அப்படி கிடையாது. எத்தனையோ முறை நொறுக்கப்பட்டு தான் மேடல் நான் நிற்பேன். ஆண்டவர் கொஞ்ச நேரத்தில் அதை மாற்றிடுவார். அவர் வேலையை அவர் கரெக்டா செய்வார். ஒரு அலையில சொல்லக்கூடாதா? எத்தனையோ முறை எத்தனையோ கூட்டங்கள் எனக்கு தெரியும். அப்பந்தான் பிரச்சனையே வரும். அப்பந்தான் நம்முடைய சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணி நம்முடைய சிந்தனையை சோர்வடிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் வரும். எப்படியாவது வரும், யார் மூலமாவது வரும். அவன் உடைஞ்சு போய் அந்த பையன் காரில், நான் பேசவே இல்லை, அவன் அழகா அந்த பையன் நல்ல தம்பி, அவன் என்ன கார்ல கூட்டு போயிட்டு, என்ன ஈஸியா என்ன பாஸ்டர் ரமேதியா வாரீங்க? இல்ல தம்பி, ஜோம் பண்ணிட்டு வாரேன். பாட்டா டக்குன்னு ஒரு பாட்டை எடுத்து இப்படி போட்டு விட்டான். எனக்கு அப்ப அந்த பாட்டு தெரியாது, ஆனா கரெக்டா இந்த பாட்டு பாடிச்சு. பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறே, திகையாதே கலங்காதே நானே உன் தேவன். அதுல அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கும். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, சந்தோஷமா நல்ல கை தட்டி உன்னுடன் இருக்கிறேன். ஆவியில் நிரம்பி நானே உன் தேவன், நாமன் பயப்படாதே. ரகபா அடங்காதே, நானே உன் தேவன். வழக்கரம் பிடித்து கொண்டே வழுவாமல் காத்து கொள்வேன்.
வலக்கரம் பிடித்து கொண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உன் வலக்கரத்தை அவர் பிடித்து கொண்டு அழைத்தவர் நான் தானே, நடத்துவேன் இறுதி வரை. அழைத்தவர் நான் தானே, நடத்துவேன் இறுதி வரை. நீயோ என் தாசன் கொண்டே. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமென். வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. சந்தோஷமா இருக்கா? உண்மையாவே ஆவியில இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களை அப்படியே பூஸ்ட் பண்ணிடும். யாடா போடா நீ கர்த்தர் என் பட்சமா எனக்கு பேலன் கொடுப்பா. ஆமா, நம்ம எப்பவுமே நம்ம இவர் சொல்லுவார், நம்ம பாஸ்டர் ஏப்ரஹாம் சார்ல்ஸ் வந்து சொல்லுவார், வந்தா வாடா வராட்டா நீ போடா, வந்தா வாடி வராட்டா போடி, அவர் என் பக்கமா இருக்கிறார், அவர் என் பட்சமா இருக்கிறார். ரலில சொல்லக்கூடாதா? அந்த வார்த்தை நல்லா இருந்தது. அந்த ஸ்டாண்ட்ஸா சூப்பரா இருந்துச்சு பாருங்க. அழைத்தவர் நான் தானே, நடத்துவேன் இறுதி வரை. நம்புறீங்களா? இந்த பாடலாம் கேட்கும் போது அருமையான பாட்டு. ஃபாதர் பெக்குமான்ஸ் அவர்கள் அழகான தேவ மனுஷன், அருமையான தேவ மனுஷன், வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ மனுஷன், கர்த்தரையே வந்தாம. அந்த வார்த்தை எத்தனை, இந்த பாட்டுலாம் என்னையே எவ்வளவு தூக்கிச்சு தெரியும். அந்த நேரம் அந்த பாட்டு கேட்க கேட்க நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி இந்த பாட்டு முடிய மீட்டிங் போற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிராவல், நீ ரிப்பீட் போட்டுக்கிட்டே இரு. ரிப்பீட், இந்த ஒரு பாட்டை தவிர வேற எந்த பாட்டு நான் கேட்க போறது இல்லை. அப்புறம் ஃபுல்லா மீட்டிங் போற வரைக்கும் இந்த பாட்டு தான். அப்புறம் மீட்டிங்ல கர்த்தர் நம்மளை இறக்கி விட்டாரு பாரு, கண்ணெல்லாம் திறந்துச்சு. அந்த மீட்டிங்ல எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. மிரட்டின கால்ஸ் அது எங்க போச்சுனே தெரியல. நல்லா பந்தாவா ஊழியத்தை செஞ்சுட்டு பந்தாவா இந்தியாவுக்கு வர கர்த்தர் என்ன செய்தார்? கிருபை செய்தார். ஆமென். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே. நீயோ என் தாசன், அப்பா நான் உன்னை, நீர் என தெரிந்து கொண்டதால வெறுத்து விடவில்லை. தைரியமா இருங்க. உன்னை வெறுத்து விட. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து தைரியப்படுத்தி சிரிச்ச முகமா சொல்லுங்க, தைரியமா இருங்க. கொஞ்சம் சொல்லுங்க. அவன் அதிலே ஒரு கிருபை உண்டாகும், அதிலே ஒரு ஜீவன் உண்டாகும். நம்ம நாவின் அதிகாரத்துல தான் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. சொல்லுங்க, கவலைப்படாதீங்க, ஜெயமா இருப்பீங்க. உங்களால நடக்க முடியலையா? கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆமென். ஐயோ இந்த பள்ளத்தாக்க நான் எப்படி கடப்பேன்? தாவீது சொல்றார், மரண பள்ளத்தாக்கின் நடுவில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை. எல்லாம் சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை. அது சொல்ற, இதெல்லாம் எனக்கு அவர் பலன் கொடுத்துட்டார், எனக்கு எல்லா தள்ள தாக்குகளையும் தாண்ட பண்ணினார். இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் சொல்ற, என் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பும் போது உனக்கு பலன், உன் பாத்திரம் நிரம்பும், உன் பொசிஷன் மாறும். அபிஷேகம் என்பது ஒரு பலன். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் ஒரு பலன். அபிஷேகம், அந்த பலன் உனக்குள் வந்துச்சுன்னா சாதாரணமான இருக்கிற உன் வாழ்க்கை கர்த்தர் வேறு ஒரு இடத்திற்கு கொண்டு வருவார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்து தன்னுடைய எல்லா காரியத்தையும் சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து ரட்சிப்பை உண்டாக்கி ஆண்டவர் சொன்னார், நீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென்.
அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாரும் சொல்லுங்க, பலன் அடைந்து. ஆவியானவருடைய பலன். அதனாலதான் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது அவன் வனாந்திரத்துல ஒரு பலத்தோட இருக்கிறான். அவனுக்குடைய பலன் என்ன பலன் இருந்ததுன்னா, தன்னுடைய ஆடுகளை எப்படி பாதுகாக்கிற பலன். தன்னுடைய ஆடுகளை சிங்கம் வந்து பிடிச்சிட்டு போனாலும், தன்னுடைய ஆடுகளை கரடி வந்து பிடிச்சிட்டு போனாலும், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கிழிச்சு போட்டு கொன்னு போட்டு அதன் வாய்க்கு தப்பக்கூடிய பலத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அந்த பலத்தோட அவன் வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்கும் போதுதான் கர்த்தர் சொன்னா, உனக்கு நான் இன்னொரு ஒரு பலத்தை தரப்போகிறேன். அந்த பலன் இந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக அல்ல, என் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கான ஒரு பலனை நான் உனக்கு கொடு. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் அந்த பலத்தை தேவ பிள்ளையே உனக்கும் எனக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்ட. தாவீது நினைச்ச, ஆண்டவரே இந்த பலன் இதுவே நல்லா இருக்கு, ஆண்டவரே இந்த பலனே எனக்கு நல்லா இருக்கு. அப்பமே சொல்லுவார், எனக்கு நீங்க தான் இருக்கீங்களாப்பா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையே. நாம அப்படி அழகா சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் நினைச்சார் ஒரு நாள், இல்லடா அவனுக்கு ஒரு பலன் தேவை. சாமுவேல் அனுப்புறார் ஈசாய் வீட்டுக்கு. அப்போ நிறைய பேர் தன்னுடைய பலத்தெல்லாம் காட்டிட்டு, தன்னுடைய சரீர வளர்ச்சியெல்லாம் காட்டிட்டு அநேகர் வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா அவங்க எலியாபு அவனுடைய சகோதரர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. சாமுவேலே திணறிட்டார், ஆகா இதுதானே தேவனுக்கு தேவை, இந்த பலத்தோடு இருக்கிறவன் தானே கர்த்தருக்கு தேவை. ஆனா ஆண்டவர் சொன்னார், இதுல ஒருத்தனை நான் தெரிந்து கொள்ளலடா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி. அப்ப கேட்கிறான் சாமுவேல், வேற யாராவது இருக்கிறாங்களான்னு போதுதான் தன் தகப்பனுக்கு என்ன வருது, இருக்கிறான் ஒருத்தன், ஆனா அவன் தேர மாட்டானே அப்படி அவன் நினைச்சிருக்கலாம். ஏன்னா தாவீதுடைய மறுபக்கத்தை குறித்து நான் உங்க மத்தியில பேசியிருக்கிறேன். அவனுடைய பிறப்பு எப்படிப்பட்ட ஒரு பிறப்பா இருந்ததுனால, அவன் தன் தாய் தகப்பனாலே தூக்கி எறியப்பட்டவனாய் கைவிடப்பட்டவனாகத்தான் அவன் வாழ்க்கை வாழ்ந்தான். அதனாலதான் அவன் ராணுவத்துல கூட இல்லாமல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பனாய். அந்த காலத்துல மேய்ப்பர்கள் அற்பமா எண்ணப்பட்டவர்கள். மேய்ப்பர்களை யார் ஈஸியா சேர்க்க மாட்டான். அவன் நினைக்கிறார், என் பிள்ளைக்கு நான் ஒரு பலத்தை கொடுக்கணும், வர வைக்கிறார். சாமுவேல் சொல்ற, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், போஜனம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் கத்துக்குங்க, வீட்டுல போய் நல்லா படிங்க, அப்பதான் தெரியும். போஜனம் என்ன செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். வந்து நிக்கிறார் நம்ம ஆளு தாவீது. பைபிள் சொல்லுகிறது, தாவீதை குறித்து விவரிக்கும் போது பைபிள மாதிரி விவரிக்க முடியாது, அவ்வளவு அழகா விவரிக்கிறார். அவன் எப்படி இருந்தானா, சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தானா. ஒரு அலையில சொல்லக்கூடாதா, ஐயா இப்படி அல்ல, இப்படி பலத்தோடு மாம்ச பலத்தோடு அவன் அல்ல. அப்பதான் ஆண்டு சொல்றார், இவன் தான் எனக்கு தேவை, இவன் மேல என் அபிஷேக தைலத்தை ஊற்று, இவனை நான் பலப்படுத்தி இஸ்ரவேலுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கே நான் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பலத்தை நான் கொடுக்க போறேன். அந்த அபிஷேகம் அவனை நிரப்புகிறது, தாவீதை நிரப்புகிறது. மொத்த சகோதரர்களை நிற்க வச்சு ஆண்டவர் சாமுவேல் அவனை தைல கொம்பை எடுத்து அதில் இருக்கிற அபிஷேக தைலத்தை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அந்த பலத்தை உனக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி வரப்போற பலன் ராஜ்யங்களை ஆள செய்யக்கூடிய பலன், ஆளுகை செய்யக்கூடிய பலன். ஆடுகளை அல்ல, சிறு கூட்டத்தை அல்ல, சிறிய காரியத்தை அல்ல, தேவன் உனக்கு கொடுக்கிற பலன் ராஜாக்களை ராஜ்யங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பலத்தை கர்த்தர் உனக்கு தந்து. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தேசங்களை ஆளக்கூடிய ஒரு பலத்தை நமக்கு தருவார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? நிறைய பேர் நினைச்சீங்க தானே, இதுக்கே ஆண்டவருடைய எண்ணங்கள் என்னைக்குமே பெருசா இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையை தாண்டறதுக்கு பலத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் நினைவு
என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற அவர்களுடைய பிள்ளைகள் மேல் அவர் வைத்த நினைவுகளும் அவ்வளவு பெரிதானவைகள். ஒருவேளை தாவீது யோசிச்சிருமா, வனாந்தரத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த பாதைகளை கடந்து போக எனக்கு ஒரு பலன் வேணும், இந்த ஆடுகளை பத்திரமாய் பார்த்துக்கொள்ள எனக்கு எப்படி கேட்டிருப்பான். இப்ப நீங்களாம் எப்படி கேட்பீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு, என் வாழ்க்கையை நான் வாழ எனக்கு, அப்படித்தானே கேட்டிருப்பீங்க இல்லையா? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க. என் பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை. என் பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு சொல்லுங்க. ஆமாயா, எங்க வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கணும்னு ஆசை. எங்க வீட்டுல படிக்க வைக்கிறதுக்கு பலன் இல்ல. அவ எங்க ஊர்ல வந்து 7th டேன்னு ஒரு இங்கிலீஷ் மீடியம் இருந்து, ஒருவேளை நாளா அன்னைக்கு அதில் படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல எல்லாம் பிரசங்கம் பண்ணிருப்பேன். ஆமா தானே? ஆமா, நீங்க மைண்ட்ல சொல்றது தெரியுது, எங்களுக்கு தமிழே புரிய மாட்டேங்கி. ஆமா, அப்ப அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணும். அப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்ச 500 600 ரூபாய் 700 ரூபான்னு நினைக்கிறேன் நம்ம படிக்கும் போதெல்லாம். இப்பதானே எல்லாம் 1000 கணக்காயிடுச்சு. அது கூட அந்த காசு கூட கட்டுறதுக்கு பலன் நம்மளை கொண்டு என்ன பண்ணாங்க? TDTA ஆரம்ப தொடக்க பள்ளியில கொண்டு போட்டாங்க. அங்க 3ஆப்புல தான் ABCDEFG. எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த டீச்சர் அப்படிதான் சொல்லி கொடுத்தான். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கூட எங்களுக்கு தெரியாது. ஹாய் சாய் இப்படிதான் நாங்க படிச்சோம். அது இந்த இப்போ ஹச்ச வந்து நாங்க வந்து ஹச் ஹைச் ஹைச் இப்படிதான் நாங்க படிச்சோம். எங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர், அந்த அம்மா டீச்சர் பேர் கூட நல்லம்மாள் டீச்சர். அவன் உயிரோட இருக்கான். என்ன பார்க்கும்போதுலாம் அலெக்ஸ் நல்லா இருக்கியான்னு கேட்பான். அவன் ஐ சாய் ஜே கே எல்லோ மனோ பி. எப்படி எங்க நான் படிக்கிற மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க? இப்படிதானே ஒரு நேரம் படிச்சு கொடுத்தாங்க. எல்லோ மனோ பி கியூ ஆர் எஸ் டி. அடுத்து சொல்றேன் பா, UVW. இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அப்பவுமே நான் 4th ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ்லயே நாடகம் நடிச்சிருக்கேன். அப்ப பலன் இல்ல. நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பலன் இல்லை. ஆமென். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கார். ஆமென். ஒன்னு சொல்றேன், உங்க எண்ணங்கள் ரொம்ப சிறியதான எண்ணங்கள் தான். அந்த பலன் இல்லாம தான் இருந்துச்சு. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க தான். பட் நம்ம எதுக்கு மறைக்கணும்? நம்ம இப்படிதான் வந்தோம், இப்படிதான் இல்லையா? கர்த்தர் நமக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கடந்த வாரம் நம்ம பேசணும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை. அந்த வாசனை போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவான, நம்மலாம் உங்களெல்லாம் சொல்லுங்க, நாங்களாம் அப்படிதான் இழிவானவைகளாகவும் அற்பமா எண்ணப்பட்டவைகளாக இருந்த எங்களை தான் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து, இல்லாதவைகளை தான் தெரிந்து கொண்டு பலம் கொடுத்து. அன்னைக்கு தாவீதுக்கு பெரிய குவாலிட்டி இருந்துச்சா? இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குவாலிட்டி இல்லதான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்ட என்ன தகுதிப்பா இருக்கு, உன்ட என்னப்பா இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க,
என்னில் இருக்கிறவர் மகா பெரியவர் சொல்லுங்க. ஆமா, என்னைக்குமே உங்களை வச்சு நீங்க மதிப்பிடாதீங்க. உங்க கூட இருக்கிற வச்சு உன் மதிப்பை பார். நாளா என் வாழ்க்கையில கத்துக்கிட்ட ரகசியமே அதுதான். என்னைக்குமே நான் சொல்லுவேன், ஜீரோல இருந்த போது சொல்லுவேன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என்னை யாராவது கேவலமா நினைச்சாங்கன்னா, பேசுனாங்கன்னா, நான் ஆண்டவரை பார்த்து, பரலோகத்தை பார்த்து, வானத்தை பார்த்து சொல்லுவேன், என்ன பேசல, உங்களை பேசுறாங்க ஆண்டவரே. ஒண்ணு இல்லாதவன் என்ன பேசுனாங்கன்னா, என்ன பேசல ஆண்டவரே, உங்களை பேசுறாங்க சுவாமி. வழக்கு அப்படி அவருக்கு நேரா திருப்பிடுவேனா? சத்தமா சொல்லுங்க ஆமென். தாவீதுக்கு ஒரு பலன் இருந்தது. ஆண்டவர்ட்ட அவன் கேட்டிருப்பான், மேக்ஸிமம் கேட்டிருப்பான், ஆண்டவரே என் தகப்ப என்ன, தாய் தகப்ப என்ன பெருசா நினைக்கல ஆண்டவரே, ஆனா ஏதோ என்ன நம்பி கொஞ்சம் ஆடை கொடுத்திருக்கிறாங்க, இதை நான் பத்திரமா பாத்துக்கிட்டாவாது அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிடலாமே. அம்மாவா இல்லையா சொல்லுங்க. அவன் அது அந்த ஒரு பலத்தை அவன் ஆண்டவர்ட்ட யோசிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆண்டவர் அவன் எத்தனை ஆடுகளை மேய்ச்சான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவரோட எண்ணங்கள், ஆண்டவர் அவனை வச்ச நோக்கம் எப்படி இருந்துச்சு பாருங்க. நீ என்னடா சாதாரண ஒரு ஆட்டுக்காக பலத்தை கேட்டுட்டு இருக்கிற, நான் உனக்கு நாட்டுக்காக. சூப்பர், அந்த வார்த்தை வேற லெவல்ல, நல்ல கைத்தடி வாங்கிக்க. நீ என்னடா ஆட்டுக்காக பலத்தை யோசிக்கிற, நான் உனக்கு இந்த நாட்டுக்காக பலத்தை கொடுக்க போறேன். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. தேசத்திற்கான ஒரு பலத்தை நான் உனக்கு தரப்போறேன். தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு பலத்தை தரப்போகிறேன். உன் விலைக்கு அணையாதபடிக்கு ஒரு பலத்தை தரப்போகிறேன். உன் கூடாரம் விழுந்து போனாலும் அந்த கூடாரம் மறுபடியும் கட்டும்படியான ஒரு பலத்தை. ஆமென். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன நடந்தாலும் மறுபடி எழும்பக்கூடிய, மறுபடி கட்டப்படக்கூடிய, மறுபடி 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 வாங்கிக்கங்களா, கை தட்டி receive Lord. இன்னைக்கு அந்த பலத்தை, அந்த கிருபையை, அந்த சத்துவத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களை எழுப்புவார். Come on people, come on people, come on people, கையை தட்டி receive it. அடே ஆவில வாங்குங்க. ஆமென். டாலா டாலா பா டாலா பா டாலா பா. நீ என்னடா, உனக்கு என்ன பலன் கொடுத்திருக்க? ஆடுகள் மத்தியில மட்டுமே நீ சாப்பிட்டு இருக்கிற பலத்தை உனக்கு தர போறேன் இல்ல, நீ ராஜாக்கள் மத்தியில உட்கார கூடிய. வாங்குறவங்க விசுவாசிக்கிற பிள்ளைங்க, நீங்க நம்புனீங்கன்னா நடக்கும், நிச்சயமா நடக்கும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. அதனாலதான் தாவீது சொல்லுவார், ஒரு நாள் வரும் என் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தையை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி நிரம்பி. ஆடுகளுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிறத காடா உன்னை நான் அழைச்சேன். அந்த பலத்தை இவ்வளவு நாள் நீ உன் மேல இருக்கிற பலன் ஆடுகளுக்கு பின்னால ஓடிக்கொண்டிருக்கிற பலனா இருக்கலாம். இனி குதிரைகளோடு, வேண்டாமா, குதிரைகளோடு. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? குதிரைகளோடு ஓடக்கூடிய ஒரு பலத்தை. காலாட்களோட ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவா? இன்னும் எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பலத்தினால குதிரைகளோட கூடிய. உனக்கு ரேஸ் எங்க இருக்கு பார், புரிஞ்சா இல்லையாங்க? உனக்கு ரேஸ் எங்க இருக்கு? ஆமா கூட இல்ல, குதிரைகள் கூட.
ஆமென். மனுஷன் ஓட்டம் கூட ஆண்டு சொல்ல, மனுஷனுடைய ஓட்டத்தில் நல்லடா, நீ ஓடுற ஓட்டமே வேற மாதிரி இருக்கு. அந்த பலத்தை உனக்கு தந்து, எனக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க அந்த பலத்தை பெற்றுக்கொள்? கேளுங்க. இந்த வார்த்தை புறப்படும் போதெல்லாம் விசுவாசத்தோட, ஆமாண்டவரே இன்னைக்கு நாங்க எப்படி ஓடிட்டு இருக்கோம்? ரொம்ப சிறுமையான ஒரு ஓட்டத்துல, பெரிய காரியமா இல்ல, ஏதோ ஒரு ஓட்டம். இனி எங்க ஓட்டம் மாறட்டும் ஆண்டவரே. தாவீது ஆண்டவர் அவனுக்கு ஒரு கிருபையை பலத்தை கொடுத்தினார், வரவழைத்தார். அத்தனை பேர் நிக்கிறானுங்க, பலம் உள்ளவன்லாம் நிக்கிறான், ராணுவத்தில் இருக்கிறவன்லாம் நிக்கிறான். ஆண்டு சொல்றா, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். இவன் தான் சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். இவனுக்கு தான் அந்த பலன் வேணும், இவனுக்கு தான் வேணும். பக்கத்துல கைப்பிடிச்சு, உனக்கு தான் வேணும். சொல்லுங்க, நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, பலன் எத்தனை பேருக்கு வேணும்? இப்போ ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்போ. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தையை கனப்படுத்தும் போது, இந்த வார்த்தையை நம்பும் போது, ஆவியானவர் நம்மையும் அப்படியே நிரப்புவார். அந்த அபிஷேகத்தால் உன்னை மூடுவார். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சொல்லலாமா? நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலரகா துடகா பதுடாலபா ரீதாலகபா லல்லலால. பயப்படாதே ரகவா, உன்னுடன் ரஷடாலபா. கலங்காதே, நானே உண்டே. சகாயம் செய்திடுவேன், பலன் தந்திடுவேன். சொல்லுவோமா? சகாயம் செய்திடுவேன், பலன் தந்திடுவேன். நீதியின் வழக்கரத்தா நீதியின் வழக்கரத்தா. நீயோ என் தாசன், நல்ல நல்ல கையை தட்டு. தெரிந்து கொண்டேன், வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. வழக்கரம் பிடித்து கொண்டே, வலுவாமல் காத்து கொள்வே. உன்னை அழைத்தவர் நான் தானே. தீவரை ஏமனேமன் அழைத்தவர் நான் தானே. நீயோ என் தாசன், ஒவ்வொருவர் மேலே அந்த கிருபை, ஒவ்வொருவர் மேலே அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். பலப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இறங்கட்டும். வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. உன்னை எதிர்ப்பவர்கள் எரிச்சலாயிருப்பவர்கள். பாடுவோம். ரபா கபதரபா உன் சார்பில் வருவார்கள், உறவாடி
மகிழ்வார்கள். ஆமென். உன் சார்பில் வருவார்கள், உறவாடி மகிழ்வார்கள். நீயோ என் தாசன். நீதா கதாடகபா ரவடலபா ரிதல சந்தரபா லிக்ரா கககதடலபா. வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் அழைத்தேன். நானே உனக்கு பலப்படுத்துவேன், நானே உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆஹா, வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விட, வெறுத்து விட, உன்னை வெறுத்து இன்னும் ஆசையாய் வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் பலன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என். ஆமென். அல்லேலூயா. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவன் தான்டா, இவன் தான், இவனுக்கு தான் அந்த பலன் வேணும். இவனை தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் நினைச்சு இவனை ஒதுக்கிட்டாங்க, பலன் இல்லாதவன். பெரிய சரீர வளர்ச்சி அவனுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா அதனாலதான் பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு, அவனுக்கு சரீர வளர்ச்சி இல்லை. அவன் சகோதரர்கள் அப்படி ஜெயண்டிகா இருக்கானுங்க, பாக்க ஜெயன் மாதிரி இருக்கான். கரெக்டா? பட் தாவீது குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கு, அவன் சிறந்தவன். நல்லா ஒருவேளை கியூட்டா இருந்திருப்பார், ஆனா அவன் யுத்த புருஷனாய் கத்தர். இந்த அனுபவம் தான் அவனை யுத்த வீரனாய் கத்தர் மாற்றினார். தாவீது அதுக்கு பிறகு எத்தனையோ யுத்தங்கள், அதன் பிறகு எத்தனையோ அவனுக்கு முன்பதாக நிற்க முடியல. தாவீது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவனாய், உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, அவர் பலத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் பலத்தார், அவர் பலத்தார். ஆமென். உங்களுக்கெல்லாம் அவர் பலத்தை கொடுத்து, எத்தனையோ யூத்ஸ் வாழ்க்கையில தோல்வி, அவன் என்ன கைவிட்டுட்டா, அவ என்ன கைவிட்டுட்டானே உடைஞ்சு போய் எத்தனையோ பேர் வேற எங்கேயோ போயிருதுங்க, வேற மாதிரி போயிருதுங்க. இதெல்லாம் பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, உனக்கு ஒரு பலத்தை கொடுத்து இந்த பூமியில அவருக்கு சாட்சியாய் நீ வாழும்படியான ஒரு பலத்தை கொடுத்து தேவன் உங்களை நிலைநிற்க பண்ணுவார். ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அந்த பலன்? இப்போ தாவீது வந்து நிற்கிறாரு. அவனுக்கு முன்னால நிக்கிறவன் எப்படி இருக்கிறான்? பெரிய பெரிய இந்த ஊழியம். சரி, இப்போ ஒரு வெளிப்பாடு வந்துச்சுப்பா, உனக்கு நமக்கு முன்னால நிற்கிறவன் எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், பணபலத்துல பெரியவனா இருக்கட்டும், அந்தஸ்துல பெரியவனா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு உலகம் எப்படி பார்க்கும்? அவங்க சபையில இத்தனை ஆயிரம், அவங்க ஊழியத்துல இத்தனை ஆயிரம், இப்படித்தானே ஜனம் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா தாவீது, உனக்கு சில கூட்டம் அல்ல, மொத்த நாட்டையே, மொத்த தேசத்தையே உனக்கு பிச்சு பிச்செல்லாம் கொடுத்து அந்த பலத்தை உனக்கு கொடுக்க மாட்டார். மொத்தமா
வாங்கிக்கங்க. தாவீது வரும்போது ஒருவேளை சில தேவ பிள்ளைங்க சில இடத்துல நீ நிக்கிறது கூட பயப்படுற பார், யோசிக்கிற பார், ஆண்டவரை இவங்களுக்கு முன்னால எப்படி நான் நிற்பேன், அவர்கள் எல்லாம் பெரிய ராட்சதர்களை போல இருக்கிறார். ஆனா தாவீதை, you are a chosen, you are, நீதான். புரிஞ்சா? ஒருவேளை வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்தவங்க, எல்லாத்துலயும் வளர்ந்தவங்க அப்படியே பெருசா நாங்க தான் இந்த இந்தியாவை, நாங்க தான் இந்த தமிழ்நாட்டை, நாங்க தான் இங்க மாறி அப்படியே நிக்கலாம். நீ சாதாரணமானவனாய், மனுஷனால எண்ணப்படாத, மனுஷனால யோசிக்கப்படாத ஒரு மூலையில நீ இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், you are the right person. நீதான். உனக்கு தான் நான் அந்த பலத்தை கொடுக்க போறேன். ரெண்டு கையை உயர்த்தி இந்த பலத்தை வாங்கிக்கலாமா? வாங்கிக்கங்க. கரெக்ட் தானே? அதோ ஏங்க, கர்த்தர் ஊழியக்காரன் யாரையும் கீழே பார்க்க கூடாது. அவன் கிறிஸ்துவின் அன்பை உடையவனா இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அவனை பார்க்கும் போதே சிலவங்க ஒருவேளை எளிமையான யாரோ ஒருத்தர் மீட் பண்றாங்கன்னா, அவங்கள பார்க்க வராங்கன்னா, ஒருவேளை பெரியவங்க, வளர்ந்தவங்க, இன்னைக்கு இந்த சில தமிழ்நாட்டிலே சில அடையாளங்களா இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க, அணைத்துக் கொள்ளுங்க எல்லாரையுமே. ஆமே, எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுங்க. அவன் யார் இவன் யார் அப்படியே ஆவியில், அதாவது எனக்கு அதுல நிறைய விஷயங்கள்ல சில காரியம் உடன்பாடே கிடையாது. அதனால நான் ஒரே விஷயம் யோசிப்பேன், யாராரு நானாவே இருக்கட்டும், இயேசுவை போல நம்ம பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இங்க சொந்த தகப்பனே அவனை பார்க்கல, அப்படி சொந்த தகப்பனே தாவீதை பார்க்கல. அப்படி ஆவிக்குரிய உலகத்துல அப்படிதான் இருக்கு. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய தகப்பன்மார்களா இருக்கிறவர்கள் கூட இன்னைக்கு தாவீது அடையாளம் கண்டு கொள்ள தெரியல. அம்மாவா இல்லையா சொல்லுங்க? அவங்க எப்படி அடையாளம் கண்டு கொள்றாங்க? இன்னைக்கு தன் கூட இருக்கிற பலத்தோட இருக்கிற, தன் கூட இருக்கிற சரீர வளர்ச்சியோட இருக்கிற இவர்களை தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிற, இந்த நாட்டில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், பெரிய ஊழியக்காரர்கள், அவர்களை தான் அடையாளம் பார்க்கிறார்கள். ஆனால் என் தேவனோ அடையாளமே இல்லாமல் இருக்கிற வனாந்திரத்தில் இருக்கிற தாவீதை பார்க்கிறார். நான் சொன்னது ரைட்டா தப்பா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? ஈசா யாரை பார்த்தார்? அவன் கூடவே இருந்து ராணுவத்திலையும் சரீர வளர்ச்சியிலும் புஷ்டியா இருக்கிற அடையாளத்தை தான் ஈசாய் கொண்டு சாமுவேலுக்கு நிறுத்தினார். ஆண்டவர் எப்படி பார்த்தார்? இத பிரசங்கிக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இதை என்ன செய்யறது கிடையாது. அம்மாவா இல்லையா? கூடவே இருந்து ஜால்ரா போட்டுட்டு இருக்கிற அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கண்ணு தெரியும். ஆனா தாவீது ஒருத்தன் வனாந்திரத்தில் தேவனை பாடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். தாவீது வனாந்திரத்தில் என் மேய்ப்பர் இயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவனை தன் சொந்த தகப்பனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஆனால் என் தேவனோ அடையாளம் கண்டுகொண்டார். கூட்டிட்டு வர சொன்னார். மொத்த பேருக்கு முன்னால் நிப்பாட்டினார். இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போறேன்டா உன் மேல. இந்த பலன் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது. இந்த பலன் உன் வாழ்க்கையை திருப்ப போகிறது. இந்த பலன் உன் வாழ்க்கை ட்ராக்க திருப்ப போகிறது. உன்னுடைய வாழ்க்கை ஓட்டம் மாற போகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஐயா, தேவ பிள்ளைகளுக்கு என்று பலன் வேணும். நேற்றைய பலத்தை வச்சு ஓட முடியாது. வேதம் சொல்லுகிற தங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி ரெனியூ பண்ணணுமா? ஏசாயா 41:1 நினைக்கிறேன். அந்த வசனத்தை மட்டும் படிப்பா.
தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். ஜனங்கள் தங்கள் பலனை என்ன செய்யணுமா? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு பலத்தை புதிதாக்கு. எப்படி புதிதாக்கணும்? எப்படி என்னுடைய ஸ்ட்ரென்த் ரெனியூ பண்ணணும்? ஆண்டவர்ட்ட கேளு, ஆண்டவரே இப்ப இருக்கிற பலனை இன்னும் எனக்கு பலன் தார், இன்னும் இந்த பாதையை கடக்க, இந்த 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 ஓட்டத்தை ஜெயமாய் ஓட. ஆமென். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர, என் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க. நல்ல கவனிங்க, நமக்கு ஒரு வசனம் தெரியும். என்ன வசனம்னா, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து. இந்த வசனத்தை நம்ம ஆட்கள் எப்ப பேசுவாங்க தெரியுமா? சொல்லுங்க பா. செத்து பொட்டிக்குள்ள போன பிறகு போட்டிக்கு முன்னால நின்றுட்டு பாஸ்டரா இருக்கட்டும், இல்லைன்னா நாங்களாம் நம்ம சிஎஸ்சி சபையில நாம பார்ப்போம், எங்க சபை ஊழியர் கேட்டிஸ்ட் சொல்லுவாங்களா, அவங்க இந்த வசனத்தை வாசிப்பாங்க. அந்த ஆளு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? அவர் அப்படியே கிடக்காரு, உயிர் இல்லாதவராய். நம்ம ஆட்கள் அப்பா அப்படி சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை. இந்த வசனத்தை எப்ப தெரியுமா சொல்லணும்? உயிரோடு இருக்கும் போது. கர்த்தருக்காக நீ ஓட்டத்தை ஜெயமா ஓடி, உனக்கு தெரியும் ஆண்டவரே என் ஓட்டத்தை உங்க நாமத்திற்கு மகிமையா நான் ஓடி முடிச்சிட்டேன் ஆண்டவரே, அந்த பலத்தோட நான் ஓடி முடிச்சிட்டேன் ஆண்டவரே. அப்போதான் நீ சொல்லணும், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். தேவன் உன்னை எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வரும் பார். தேவன் உன்னை இந்த பூமியிலிருந்து உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய நேரம் வரும் பார். அது உனக்கு தெரியும், நிச்சயமா தெரியும். அப்போ நீ தைரியத்தோடு சொல்லணும், பரலோகத்தை பார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கெத்து, அதுதான் கெத்து. உம்மா செத்து போன போது பெட்டிக்கு முன்னால நல்ல போராட்டத்தை போற அவனுக்கு கேட்க போது யாரு? அவரே முந்தா நாள் வரைக்கும் டாஸ்மாக்ல இருந்திருப்பார். ஆமா, ஆண்டவருக்கு அவருக்கு சம்பந்தமே இருந்திருக்காது. ஆண்டவருக்கு அவருக்கும் சம்பந்தமே இருந்திருக்காது. ஆனா நம்ம ஆட்கள் பைபிள் அடிச்சு வசனத்தை படிச்சு சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். ஆமென். ஆனா அந்த வசனம் எல்லாம் எந்த நேரத்துல பேசணும் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். தாவீதுடைய லைஃப் முடிவு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சூப்பரா இருக்கும். அவ்வளவு தங்கத்தை கொண்டு என்னுடைய தேவனுக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பான். அவனுக்கு கடைசி நேரம் அவனுக்கு தெரியும். கடைசி நேரம் தாவீதுக்கு இன்னைக்கும் தாவீது என்பது இஸ்ரவேல்ல இன்னைக்கும் ஒரு பெரிய அடையாளமாய் இன்னைக்கும் அவர் கல்லறை இருக்கிறது. கொடுத்த பலன். ஒரு நாள் கொடுத்தார் பார், சாமுவேலை வச்சிட்டு. நீங்க நினைக்கிறீங்க அபிஷேகம் என்பது ஏதோ ஒரு அதில் அது ஒரு பலன். தேவ பிள்ளை, அபிஷேகம் என்பது தாவீத நிப்பாட்டிட்டு அவ்வளவு ஜெயண்ட்ஸ் இருக்கானுங்க, ராட்சதர்கள் மாதிரிலாம் நிற்கிறானுங்க. அந்த பலன் தான் அவனை கோலியாத்துக்கு முன்னால நிறுத்திச்சு. உங்ககிட்ட இத சொல்லியிருக்க கூடாதுதான். அதனாலதான் ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்க
அந்த பலன் அவனை சும்மா இருக்க விடல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய அபிஷேகம் அந்த பலன் உன்னை தூங்க விடாதப்பா. அது உன்னை என்ன செய்ய விடாது. நான் எப்ப தூங்குறேன்னு எனக்கு தெரியாது. நான் எப்ப தூங்குறேன் எனக்கு தெரியாது. சாதாரண மனுஷன மாதிரி 9 மணி 10 மணிக்கு எல்லாம் என்ன செய்ய முடியாது, தூங்கவே முடியாது. சொல்லக்கூடாதா? ஆமென். ஆமா, தூங்க விடாது. அந்த அபிஷேகம் உன்னை தூங்க விடாது. என்னுடைய தூக்கலாம் ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் நைட்ல 5 மணி நேரம் மேல தூங்குறதே பெருசா இருக்கு. இப்ப அவ்வளவுதான் தூங்குறேன். அந்த அபிஷேகம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. தாவீதுக்குள்ள அந்த பலன் இறங்கிச்சு பாருங்க. நேரா அவன் அப்பா சொல்றாரு, போய் சகோதரனை விசாரிச்சுட்டு வாடான்னு சொன்ன போனா அங்க ஒரு பெரிய ஜெயன் நிக்கிறான். எப்படி எல்லாத்தையுமே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஜெயன் நிக்கிறான், கோலியாத்து நிக்கிறான். மத்தவன் எல்லாம் பார்த்துட்டு பின்னதான் போறான். இந்த அபிஷேகம் இவனை முன்ன நோக்கி தள்ளுது. அபிஷேகம் என்னைக்குமே பின்வாங்க விடாது. ஆமா, உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் பலன் உன்னை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையை வச்சு காண்டும் உன்னை பின்வாங்க விடாது. அது உன்னை முன்னோக்கி கொண்டு போகும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தடி. அந்த பலன் அவனுக்குள்ளாக, அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. அவனுக்குள்ளாக அதை அவனை எழுப்பிக்கிட்டே இருக்குது. அவன் கேட்கிறான், இவன் ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கிற இவன் எம்மாத்த அவனால தாங்க முடியல. எப்படி இவன் நிந்திக்கலாம்? இவனை போடணும், இவன் முடியணும், இவனை விட மாட்டேன். அந்த எண்ணம் அவனுக்குள்ளாக, அபிஷேகம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த எண்ணம் வந்துடட்டும். உனக்குள்ளாக அது பொங்கிட்டே இருக்கட்டும். அது ஒரு பலன். அடுங்குவான் பிசாசு. அது அவனை அப்படி வேலை செய்தவன அவன் கேட்கான். ஒருத்தண்டியா போய் கேட்கறான், இவனை கொன்னா என்னங்க நடக்கும் கேட்கான். அவனை விசாரிச்சு வைக்கான். இவனை கொன்னா என்ன நடக்கும்? நான் இவனை கொல்ல போறேன். முடிவு எடுத்துட்டான். அபிஷேகம் சத்துருவை கொல்றதுக்கு முடிவெடுத்துரும். கையை தட்டு. அது ஒரு பலன். பலத்துக்கு முன்பதாக எவனோ எவளோ நிற்கவே. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த பலன் அவன் முடிவு எடுத்துட்டான். இவனை போட்டுறேன்டா, இன்னைக்கு இவனை போட போறேன் பாரு. கையில பட்டயமும் கிடையாது, கையில பெரிய பெரிய ஈட்டியும் கிடையாது, ஆயுதமும் கிடையாது. ஆனா தேவ பலன் அவனுக்குள்ள இருந்ததா. தேவ பலன் அவனுக்குள்ள இருந்துச்சு பாரு. முடிவெடுத்துட்டான். உன்னை சொல்லுவேன், தேவ பிள்ளைக்கு இருக்கிற கிருபை என்ன தெரியுமா? உலக பிரகாரமா எதுவுமே இல்லைன்னா கூட இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய பலனையும் கிருபையையும் வாங்கிக்கங்க. மற்றவனால முடியாதவைகள், மற்றவனால ஆணி பார்க்கிறவைகள் எல்லாம் நீ ஈஸியா கேரி பண்ணிட்டு போயிருவ. ஈஸியா அதை வாங்கிட்டு போயிருவ. அவன் ஐயா கோலியாத்தை பார்த்து ஏன் எல்லாரும் அப்படியே பின்னால நின்று ஐயோ பயந்து 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 இவன் ஈஸியா போனான். ஏன்னா அவனுக்குள்ள இருந்த பலன் அப்படிப்பட்ட ஒரு பலன். ஆமென். நீ விசுவாசிங்க. உன்னை மிரட்டுற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து பயப்படாத, பலத்தோட நில்லு. தாவீது நினைச்சான், இவன் அன்னைக்கு போடுறேன்டா நான். அதனாலதான் அவன் கேட்கிறான், சரி இவனை போட்டா இவன் நமக்கு என்ன கிடைக்கும் பா. அவனை சொல்றான், ராஜாவுடைய மகளையே. அப்படித்தானே? 1 சாமுவேல் 17:25. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். ஆமென். அபிஷேகம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அபிஷேகம் பக்கத்துல கை பிடிச்சவங்க, அபிஷேகம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஒரு நாளைக்கு அரராத்துல இருக்கிறவங்க சொல்றேன், ஒரு மணி நேரம் நல்ல ஆவியில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி 1 மணி நேரம் முதல்ல பிராக்டிஸ் பண்ணு. அந்நிய பாஷைகளை பேசி
ஜெபம் பாருங்க. ஏன்னா உனக்கு கொடுத்த பலத்தினால வர வேண்டியவைகள் எல்லாம் தானால வருக. அவன் வந்து முடிவு எடுத்தான், இவனை முடிக்க போறேன் அவ்வளவுதான். அந்த பலன் அவனை சும்மா இருக்க விடல. அந்த அபிஷேகத்தின் பலன் அவனை சும்மா இருக்க. மாம்ச பலன் ஒன்றுக்கும் உதவாது, மாம்சம் புயம் ஒன்றுக்கும் உதவாது. ஆவியின் பலனுக்கு முன்பதாக மாம்சமோ உலகமோ நிற்கவே முடியாது. இன்னைக்கு அந்த பலத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து கடைசியில் அந்த அபிஷேகத்தின் பலத்துல போய் நின்று ராஜா அவன் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாப்பா, இந்த பட்டயத்தெல்லாம் கொடுத்து பாப்பா. அவனுக்கு பழக்கமே இருக்காது. அவன் சொல்லுவான், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேலைக்காக, நான் கர்த்தர் நாமத்துல போறேன். போவா, அவன்கிட்ட இருந்த 5 கல்ல ஒத்த கல் எடுப்பான், அடிப்பான், கோலியாத் விழுவான். இதுல நடந்தது என்னன்னா பலன். ஆமென். சத்துரு கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை வெட்டுவான். ஆமென். சவுலுடைய பட்டயத்தை எடுத்துட்டு போகும்போது அவனுக்கு அது பழக்கம் இல்லாதபடி இருந்துச்சு. ஆனா தேவ பலன் சத்துருக்குடைய பட்டயத்தை எடுக்கக்கூடிய பலத்தை தாவீது கொடுத்திருந்தது. ஆமென். எடுத்தான், அடிச்சான், புகழ் வாடுது, சவுல் கொன்றது 1000. புகழ்ச்சி வருகிறது. அபிஷேகத்தின் பலத்தினால் புகழ்ச்சி வரும். ஆமென். ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை புகழ்ச்சியாய் வைப்பான். அபிஷேகத்தின் பலன் நம்மளை நிரப்பிட்டுனா நமக்கு புகழ்ச்சி. புகழ்ச்சியை தேடி நம்ம ஓடக்கூடாது, புகழ்ச்சியை தேடி நம்ம அலையக்கூடாது. வானக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஆமென். அப்படி எல்லாமே நிற்போமா? கம் ஆன். உன்னை புகழ்ச்சியாக வைப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்துருவோமா? சங்கீதம் 29 கடைசி அந்த வசனத்தை 11 வசனத்தை மாத்திரம் வாசிட்டு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, பலன். விசுவாச வெட்கப்படுத்தி சொல்லுங்க, என் மேல இருக்கிற பலன். வெறித்தனமா சொல்லுங்க, பலன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பலன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துர்கா, என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துர்கா, அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, அன்பு கூறுவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமா, எல்லாரும் சொல்லலாமா? அந்த மகிமை இறங்கட்டும், அந்த கிருபை இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும்.
கொண்டு வந்து நீர் தப்புவித்தி. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி, அந்நிய பாஷைகளை பேசி, கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, ரபா சந்தலா லபா தகமதரபா அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தினால் நிரப்பும், எங்களை பலத்தினால் நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலத்தினால் 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 அக்கினி இறங்கட்டும், மொத்தமா இறங்கட்டும். ஆண்டவரே, மொத்தமா இறங்கட்டும், மொத்தமா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாம் அந்த கிருபை இறங்கட்டும். ஃபயர் ஃபயர் ஃபயர். அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு பலத்தை இயேசு இன்னைக்கு உங்களுக்கு தருகிற, அப்பா தருகிறார். அந்த பலன் உங்களை நிரப்புகிறார். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் என்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, ரகவா தடலபா சந்தரபலபா செய்வார். பலத்தாலும் அல்ல, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஓ ராகவா, ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆமென். பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். உம்முடைய பலன் ஒவ்வொரு பேர் மேலையும் வந்து அமர்வதற்காக நன்றி அப்பா. இந்த கடைசி நாட்களில் உம்முடைய பலத்தினால் நடக்க, உம்முடைய பலத்தினால் மட்டுமே நடக்க ஒவ்வொருவருக்கும் அந்த பலத்தை கொடுத்தருளும். இந்த ஊழியத்திற்கு அந்த பலத்தை தார். எப்படி தாவீதுக்குள்ளான ஒரு பலன் அவனை எவ்வளவு மகிமையான இடத்துல கொண்டு போய் நிறுத்திச்சோ, இன்றைக்கு உங்க பிள்ளைகள் மேல, எங்கள் மேல உம்முடைய பலத்தை நீர் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொரு குடும்பங்கள் வாழ்க்கையில ஒரு தேவ பலன் உண்டாகட்டும். மாற வேண்டிய எல்லாம் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வதித்து உயர்த்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென் ஆமென். Ararat Power Ministries.